அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 1ஆம் நாள். இறைவனின் திரு அருளை பெற 3 வழிகளை சான்றோர் பெருமக்கள் எடுத்துரைக்கின்றனர். ராமர் காட்டில் இருக்கிற போது குகன், சுக்கிரவன், வீடணன் ஆகியோரை தன் தம்பிகளாக ஏற்றுக்கொண்டார். குகனை பற்றி இளைய பெருமாள் என்கிற லக்குமணன் குறிப்பிடுகிற பொழுது உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் என்று எடுத்துரைக்கின்றார். குகன் ராமரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு செலுத்தி முதிர்ந்த அன்பை செலுத்தியவர் அல்ல. தோன்றும் பொழுதே முதிர்ந்த அன்பை ராமர் மீது செலுத்தியவர் குகன் ஆவார். தன் அன்பின் பயனாக அவர் எதையும் ராமரிடம் எதிர்பார்க்கவில்லை, அன்பையே பயனாக எதிர்பார்த்தார். இது பக்தி வழி. 2வது வீடணன். வீடணன் தன்னுடைய ஞானத்தால், அறிவால் பரம்பொருள் என்பதை உணர்ந்து ராமனை சரணடைந்து அவனுடைய திரு அருளை பெற்றார். 3வது சுக்கிரவன். அவர் பக்தியில் கொஞ்சம், ஞானத்தில் கொஞ்சம் பெற்று ஒரு சராசரி மனித இயல்புக்குரியவாக திகழ்ந்து ராமரிடம் சேர்ந்தால் தன் அண்ணனை வெல்ல முடியும் என்பதற்காக ராமரிடம் இணைந்து ராமர் வழி சென்று அவருடைய திரு அருளை பெற்று அவரிடம் சரணடைந்தார். இவர் சென்ற வழி செயல் வழி. ஆகவே பக்தி வழி, ஞான வழி, செயல் வழி 3 வழிகளிலும் இறைவனுடைய திரு அருளை பெறலாம் என்று சான்றோர் பெருமக்கள் எடுத்துரைக்கின்றனர். நன்றி, வணக்கம்.